சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவினை அமுல்படுத்த கோரி டாஸ்மாக் மாற்றுத்திறன் பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணிபுரியக்கூடிய சுமார் 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவினை உடனடியாக அமுல்படுத்த வலியுறுத்தி டாஸ்மாக் மாற்றுத்திறன் பணியாளர்கள் குடும்பத்துடன் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு நிறுவனமான டாஸ்மாக் மதுபான கடைகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக தொகுப்பூதிய அடிப்படையில் குறைவான ஊதியத்தில் பணிபுரிந்து வருவதாகவும், கை, கால் மற்றும் கண் குறைபாட்டுடன் பணிபுரிந்து வருவதாகவும், கடைகளில் மேற்பார்வையாளர், விற்பனையாளர், உதவி விற்பனையாளர் என்கின்ற முறைகளில் பணிபுரிந்து வருவதாகவும், பணி நிரந்தரம் என்கின்ற தங்களின் ஒற்றை கோரிக்கையை தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்று தங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தி டாஸ்மாக் மாற்றுத்திறன் பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணிபுரியக்கூடிய சுமார் 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், அரசாணை எண் 151 படி 20 வருடங்களுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியக்கூடிய அனைத்து மாற்றுத்திறன் பணியாளர்களையும் சிறப்பு தேர்வு நடத்தாமல் அரசாணையின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், டாஸ்மாக் மதுபான கடைகளில் மாற்றுத்திறன் பணியாளர்கள் பெட்டிகளை தூக்கியும் பாட்டில்களை கையாண்டும் சமூக விரோதிகளை எதிர்கொண்டும் பணிபுரிவதில் உடல் ரீதியாக மிகவும் சிரமமாக இருப்பதாகவும், இதனை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் நிறுவனத்திலோ அல்லது வேறு துறைகளிலோ கல்வி தகுதியின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் மாற்றுத்திறன் பணியாளர்கள் குடும்பத்தினருடன் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளில் சுமார் 600 மாற்றுத்திறனாளிகள் கை, கால் மற்றும் கண் குறைபாட்டுடன் கடந்த 21 வருடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் குறைவான சம்பளத்தில் நாங்கள் பணிபுரிந்து வருகின்றோம். கடந்த ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 2008 போது 151 அரசாணை என்பது 2 ஆண்டுகளுக்கு மேல் மாற்றுத்திறனாளிகள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் நிரந்தரம் செய்து பணி வரமுறை செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதில் இடர்பாடுகள் எதுவும் இருக்குமாயின் அந்தந்த துறை தலைவர்கள் அதை சரி செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. அந்த அரசாணையின்படி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 வருடங்களாக தமிழக அரசுக்கு வலியுறுத்தி பல மனுக்களும் பல கட்ட போராட்டங்களும் நடத்திவிட்டோம். இதுவரை எங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. இதனை வலியுறுத்தி கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்து அந்த வழக்கின்படி எங்களுக்கு நிரந்தர பணி, மாற்றுப்பணி, அலுவலக பணியாக இவர்கள் கொடுத்த கோரிக்கையின்படி அரசு பரிசீலனை செய்து கொடுக்குமாறு என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் உத்தரவின்படி எங்களுக்கு 6 வார காலம் கொடுத்த டைம் முடிந்துவிட்ட காரணத்தால் நாங்கள் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில்